திருச்சியில் 1500க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் இளவரசன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளவரசன், தற்போது திருச்சியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அவர்கள் போராட்டத்திற்கான காரணம் என்ன? அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கண்டிப்பா திருச்சி மாவட்டத்துல 4 கோட்டங்கள்ல உள்ள 11 வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடைய கோரிக்கை பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும், பல்வேறு கோரிக்கைகள் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளித்தனர். அந்த வாக்குறுதி நம்பி வாக்களித்த இந்த வருவாய்த்துறை ஊழியர்களை கடந்த 3 ஆண்டுகளாக தற்பொழுது எவ்வித கோரிக்கை நிறைவேற்றாமல் விளம்பர அரசு அவர்களை ஏமாற்றி வருகிறது. இதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கிராமத்திலிருந்து ஓய்வூதியம் பெறவும், ரேஷன் கார்டு உள்ளிட்ட புதிதாக அப்ளை செய்யவும், அதே சமயத்தில் முதலமைச்சரின் மகளிருக்கான உரிமை தொகை பெறுவதற்கான பல்வேறு கோரிக்கைகளை அடங்கி ஏராளமான பொதுமக்கள் இன்று வட்டாட்சியர் அலுவலகம் வரும் நிலையில் வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை என பல்வேறு தரப்பிலும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் அன்றாட பணிகளுக்கு வரும் பொதுமக்கள் ஏமாற்றி வருகின்றனர். இந்த காலவரைய போராட்டம் விளம்பர அரசை கண்டித்து தொடர்ந்து நடைபெறும் என கூறியுள்ள நிலையில் உடனடியாக இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களுக்கு நிறைவேற்றவிட்டால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என கூறப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் வட்டாட்சியர், துணை தாசில்தார், வருவாய்த்துறையில் உள்ள நில அளவியர் என பல்வேறு தரப்பில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.